அல் குர்ஆன்ல ஒரே ஒரு சூறா. இந்த ஒரு சூறாவை யார் அதனுடைய மகத்துவத்தை விளங்கி அதனுடைய அர்த்தத்தெல்லாம் புரிஞ்சு அதை சரியாக ஓதுறாங்களோ, அதை ஓதி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, என் அடியான் எதை கேட்கிறானோ அதை அவனுக்கு நான் தருவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். 7 அடி சூறா, எல்லாருமே மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சூறா தான் அது. அது என்ன சூறா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நாளைக்கு 17 முறை இந்த சூறாவை வந்துட்டு எல்லாரும் ஓதுறோம். தொழுகையாளிகள் தொழுகையை சரிவர 5 நேர தொழுகையும் கரெக்டாக தொழுகக்கூடியவங்க 17 முறை ஓதுவாங்க. அதுவும் சுன்னத்து நஃபில் இதெல்லாம் தொழுகக்கூடியவங்க இன்னும் அதிகமாகவே ஓதுவாங்க. இந்த சூறா ஃபாத்திஹா, அல்ஹம்து சூறா, அதை நம்ம வந்துட்டு ஈஸியாக வாய் வார்த்தைன்னு சொல்லிட்டு போயிடுறோம். அதனுடைய மகத்துவம், அதனுடைய அர்த்தம், அதை ஓதும் பொழுது ஒரு ஆயத்துக்கும் அல்லாஹ் நமக்கு வந்து பதில் சொல்கிறான். அதை நம்ம சொல்லும்போது தொழுகைக்காண்டி உதவி செஞ்சுட்டு தொழுகையில் வந்து அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டிட்டு பிஸ்மில்லா சொல்லி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்ன உடனே அல்லாஹ் சொல்வான், என்னுடைய அடியான் என்னுடைய புகழை அவன் சொல்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுவான். அர் ரஹ்மானிர் ரஹீம், அவனுடைய கருணையை, அவனுடைய அன்பை இவன் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்வான், என் அடியான் என் கண்ணியத்தை எடுத்துரைக்கிறான் என்று அல்லாஹ் சொல்வான். அடுத்ததா மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளினுடைய அதிபதி என்று அவன் நாம் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்வான், என் அடியான் என் மேன்மையை எடுத்துரைக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னிடமே என்னுடைய தேவையை கேட்கிறேன், உன்னையே நான் வந்து வணங்குகிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்வான், இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையே உள்ள விஷயம். என் அடியான் என்னிடத்தில் எதை கேட்கிறானோ அதை அவனுக்கு நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த சூறாவை நம்ம ஓதி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் நம்மகிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், என் அடியான் கேட்பதை அவனுக்கு நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين என்று அந்த சூறாவை நம்ம ஓதி முடிச்ச உடனேயே அல்லாஹ் மீண்டும் நம்மை பார்த்து சொல்கிறது, என் அடியான் எதை கேட்கிறானோ அதை அவன் பெறுவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். இந்த விஷயத்தை எல்லாம் நம்ம வந்து அறிஞ்சு நான் அதை ஓதும்போது அல்லாஹ் என்னிடத்துல பேசுகிறான், நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு அல்லாஹ் எனக்கு பதில் சொல்கிறான் அப்படின்றதையெல்லாம் உணர்ந்து எத்தனை பேர் நம்ம வந்துட்டு ஓதியிருக்கோம். 17 முறை வருது ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஓதுறோம். 17 முறை நம்ம இப்படியே நம்ம இதனுடைய அர்த்தத்தைலாம் புரிஞ்சு நம்ம ஓதணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தேவையை அல்லாஹ் வந்துட்டு நமக்கு கொடுக்காம இருப்பானா? நம்ம போன வீடியோலேயே நம்ம வந்து பேசியிருக்கோம். ஒருத்தவங்க வந்துட்டு அவங்களுடைய தேவைக்காக முழு கவனத்தோட, அந்த சொன்ன வார்த்தையே அதுதான், முழு கவனத்தோட நான் தொழுத என்னுடைய தேவையை நான் அல்லாட்ட கேட்டேன், எனக்கு அல்லாஹ் தந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னாங்க. நமக்கு 5 நேர தொழுகை இன்னைக்கு நமக்கு வந்துட்டு கவனத்தோடு நமக்கு இருக்கான்னு சொன்னால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம புரிஞ்சு, இதுன்னு இல்லை, தொழுகையில் நம்ம சொல்லக்கூடிய எல்லா விதமான வார்த்தைக்குமே அர்த்தத்தை புரிஞ்சு நம்ம சொல்வோமே, ஆனால் தொழுகை நமக்கு வந்துட்டு முழு கவனமாகவும் இருக்கும், நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் அதனுடைய முழு பயனையும் நம்ம வந்துட்டு பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். அது மட்டும் இல்லை, இதுக்குன்னு மட்டுமே இல்லாமல் எந்த அமலாக வேணாலும் இருக்கட்டும், நம்ம என்ன சூறா ஓதுனாலும், என்ன திக்ர் செஞ்சாலும், என்ன ஒரு நல்ல காரியங்களை எது செஞ்சாலும் அதனுடைய நன்மையும் அதுக்கு அல்லாஹ் எனக்கு என்ன கூலி தரான்ற விஷயத்தை எல்லாம் அதை பற்றின அறிவு உண்மையாக தெரிஞ்சு அதை நம்ம செய்வோமே, ஆனால் அதனுடைய பலனை நம்ம வந்து நிச்சயமாக நம்ம அடைவோம். அதனால் இந்த சூறாவை நம்ம எப்போ ஓதுறது தான், இந்த விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சு அதை ஓதும் பொழுது அந்த நம்ம மனசை அந்த நிலைக்கு முதல்ல கொண்டு வந்து உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் கேளுங்க. அல்லாஹ் அனைத்தையும் தருவதற்கு அவன் ஆற்றல் படைச்சவன். நீங்கள் என்ன கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இந்த நல்ல துஆவோடு முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.